கேர் நிறுவனம் மூலிகைகள் கலந்த அரிய வகை உப்பு சேர்த்து 6 வகையான ப்ராடக்டுகளை மார்க்கெட்டிங் செய்து வருகிறது. அதில் 1 காயகல்பம், அதில் 108 அரிய மூலிகைகளை கலந்து மேலும் அதில் அரிய வகை 3 தாவர உப்புகளை சேர்த்து ஒரே கேப்சூலாக தருகிறது. இந்த காயகல்ப சப்ளிமெண்டரியில் சர்பகந்தா, சதாவரி, முதியார் கூந்தல், தாழசபத்திரி, சீந்தில், முள்ளு சீதா, காசினி, தும்பை, முசுமுசுக்கே, செவ்வியம், பூனை மீசை, விலாமிச்சை, மூக்கரட்டை, மாசிக்காய் இது போன்ற 108 அரிய மூலிகைகள் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த சப்ளிமெண்டரியை எடுத்துக் கொள்வதால் எலும்பு மண்டலம், தசை மண்டலம், நரம்பு மண்டலம், தோல் மண்டலம், இரத்த ஓட்டம் மண்டலம், சுவாச மண்டலம், செரிமான மண்டலம், கழிவு மண்டலம், இனப்பெருக்க உறுப்பு மண்டலம், நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம், நாளமில்லா சுரப்பி மண்டலம், நாளமுள்ள சுரப்பி மண்டலம் இந்த 12 மண்டலங்களை சீராக்கும். அடுத்ததாக இருதயம், நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், கணையம், சிறுநீரகம் மற்றும் பல சுரப்பிகள் உள்ளுறுப்புகளை சீராக்கும். உங்கள் ஆரோக்கியத்தின் அளவு 30% மேல் அதிகமாகும். இது ஒரு அரிய படைப்பாகும். ஜமா சப்ளிமெண்டரி ஆண்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும். இந்த சப்ளிமெண்டரியில் ஆலம்பால், ஆலவிதை, அரச விதை, அத்தி, மருதம்பட்டை, சிலாசித்து, முஸ்லி, ஓரிதழ் தாமரை, அஸ்வகந்தா, பூனைக்காலி, தண்ணீர் விட்டான் கிழங்கு, பூமி சர்க்கரை கிழங்கு, நீர்முள்ளி மேலும் அரிய வகை 3 தாவர உப்புக்கள், அரிய வகை 41 வகையான மூலிகைகளால் ஆனது. இந்த சப்ளிமெண்டரி ஆண்கள் எடுத்துக் கொள்வதன் மூலம் விரைப்புத்தன்மை அதிகமாகும். நீண்ட நேரம் உடலுறவில் பலம், அதிக ஆண்மை உண்டாகும். நீண்ட நேரம் உடலுறவில் எண்ணம், நீண்ட நேரம் ஆணுறுப்பின் செயல்பாட்டை சீராக்கும். இது அரிய மூலிகைகளின் மகத்துவமாகும். நியூகேர் சப்ளிமெண்டரி இது பெண்களுக்கு, குறிப்பாக கருப்பை பிரச்சனைகளுக்கு வரப்பிரசாதமாகும். இந்த நியூகேர் சப்ளிமெண்டரி பெண்கள் எடுத்துக் கொள்வதால் கருப்பை கோளாறுகள், மாதவிடாய் கோளாறுகள், கருமுட்டை வளர்ச்சி, கருமுட்டை குழாய் பிரச்சனைகள், கருப்பை சுருக்கம் போன்ற பிரச்சனைகளை சீராக்கி ஒரு புதிய கருப்பையை உருவாக்க ஏதுவாகிறது. கருத்தரித்தலையும் சீராக்குகிறது. இதில் கும்மட்டிக்காய் உப்பு, கழச்சிக்காய், அஸ்வகந்தா, தண்ணீர் விட்டான் கிழங்கு, கற்றாழை, மலைவேம்பு, மஞ்சிஸ்டா, திரிபலா, திரிகடுகு மேலும் முப்பு என்கிற 3 வகை தாவர உப்புக்கள் 30 வகை அரிய மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்பட்டது. போன் ரீஃபில் சப்ளிமெண்டரி என்கிற படைப்பு மனித எலும்புகளின் ஒரு வரப்பிரசாதம் ஆகும். இதில் மூப்பு என்கிற அரிய 3 தாவர உப்பை சேர்த்தும் முடவாட்டுக்கால், பிரண்டை உப்பு, முடக்கத்தான், வாத நாராயணன், வெள்ளை கொன்றி மணி, தும்பை, கற்றாழை, தூதுவாழை, கல்யாண முருங்கை, நொச்சி, சதாவாரி, நிலப்பரங்கிழங்கு, பூமி சர்க்கரை கிழங்கு மேலும் 41 வகையான அரிய மூலிகைகள் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த போன் ரீஃபில் சப்ளிமெண்டரியை நாம் எடுத்துக் கொள்வதன் மூலம் எலும்புகள் பலமாகும். எலும்பு மச்சைகள் சீராகும். எலும்பு தேய்மானத்தை குறைக்கும். மூட்டுகளை சீராக்கும். முடக்குவாதத்திற்கு சிறந்தது. டயாப்டெக்ஸ் சப்ளிமெண்டரி சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்தது. இந்த சப்ளிமெண்டரியில் ஆவாரம்பூ, பன்னீர் பூ, சிறுகுறிஞ்சான், சிறியானங்கை, கோஷ்டம், நாவல், நித்திய கல்யாணி, வில்வம், மருதம்பட்டை, வெட்பாலை அரிசி, சீந்தில், கருவேலம், கருஞ்சிரகம், தேற்றான் கொட்டை, சதாவாரி, வெண்டாமரை, ஆடுதன்னா பாலை, மலை வேம்பு, நெருஞ்சில் மேலும் 3 வகையான அரிய தாவர உப்புக்கள் கொண்டு தயாரிக்கப்பட்டது. இந்த சப்ளிமெண்டரியால் டைப் 1, டைப் 2 சர்க்கரை அளவை சீராக்கும். உடல் இளைத்து போதல், உடல் பலம் குறைதல், அடிக்கடி சிறுநீர் கழித்தல் போன்றவற்றை சீராக்கும். நேச்சுரல் ஃபேட் பர்னர் இந்த சப்ளிமெண்டரியில் வாய் விளங்கம், குக்குலு, அஸ்வகந்தா, திரிபலா, திப்பிலி, கோரைக்கிழங்கு, சித்திரமூலம், சீந்தில், சரக்கொன்றை, நிலாவரை மேலும் 3 வகையான தாவர உப்புக்கள் மேலும் பல அரிய மூலிகைகள் சேர்த்து தயாரிக்கப்பட்டது. இந்த சப்ளிமெண்டரி உடலின் மெட்டபாலிசம், தேவையற்ற கொழுப்பு, உடலில் தேவையற்ற நீர் தேங்கல், உடல் பருமன், வயிறு உப்புசம், உடல் எடை இவைகளை சீராக்கும். உடல் எடையை மெதுவாக சீராக்கும். எந்தவித பக்க விளைவும் இல்லை. தாய், தந்தை மற்றும் உடன் பிறந்தவர்களை நம்மால் தீர்மானிக்க முடியாது. ஆனால் நட்பை நம்மால் தீர்மானிக்க முடியும். இவ்வாறு ஒருவனது வாழ்க்கையின் திசையை மாற்றும் வல்லமை கொண்ட நட்பை தேர்ந்தெடுக்கும்போது
கவனமும் எச்சரிக்கையும் தேவை. அது பற்றிய சில வழிகாட்டுதல்களை இப்போது காணலாம். நண்பர்களை எப்படி தேர்வு செய்ய வேண்டும்? உங்கள் நண்பர்களிடம் பேசும்போது உங்கள் மனம் நேர் சிந்தனையில் உள்ளதா அல்லது எதிர் சிந்தனையில் மாறுகிறதா என்று பாருங்கள். உங்களது மனதை எதிர் சிந்தனையில் மாற்றும் நட்பு தவறானது என்பதை உணருங்கள். நல்ல நண்பர்களோடு பழகும்போது உங்களின் நல்ல குணாதிசயங்கள் எல்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கும். எனவே அத்தகைய நண்பர்களை எப்போதும் அருகில் வைத்து கொள்ளுங்கள். உங்களோடு நெருங்கி பழகும் நண்பர்கள் 4 பேரை நினையுங்கள். அவர்கள் நல்லவர்களா அல்லது மோசமானவர்களா என இப்போது அளவிட்டு தீய நண்பர்களை ஒதுக்குங்கள். தீய நண்பர்களோடு இருப்பதை விட நல்ல நண்பன் இல்லாமல் இருப்பதே நல்லது. நீங்கள் நல்ல நட்பை எதிர்பார்ப்பது போலவே பிறரும் நல்ல நட்பை எதிர்பார்ப்பார்கள். எனவே நீங்கள் எப்போதும் நல்ல நண்பனாகவே இருக்க வேண்டும். பிற நண்பர்களை பற்றி உங்களிடம் தரக்குறைவாக பேசுவோரிடம் கவனமாயிருங்கள். ஏனெனில் அவர் உங்களை பற்றி மற்றவர்களிடம் தவறாக பேசுவதற்கு வாய்ப்புண்டு. தீய பழக்கங்கள் பெரும்பாலும் நண்பர்கள் மூலமே கற்றுக்கொள்ளப்படுகிறது. இவ்வாறு ஒழுக்கத்தை மீறிய செயல்களை பின்பற்றினால் தான் நட்பாய் இருப்பேன் என நிபந்தனை விதிப்பவரின் நட்பை விலக்கி விடுங்கள். நட்பின் முக்கிய தேவையே உதவுவதுதான். ஆனால் தங்களது தேவைக்காக மட்டும் வரும் நண்பர்கள் சுயநலவாதிகள். எனவே நண்பர்களை தேர்வு செய்யும் போது மிகுந்த கவனத்தோடு தேர்வு செய்ய வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.